அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இன்றைக்கு நம்ம 19வது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் நப்பின்னையும் கண்ணனையும் எழுப்புறதுக்காக வந்திருக்கிறாங்க. என்னெல்லாம் சொல்லி எழுப்புறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போமா? குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னாய் கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலெல ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கண்ணனும் நட்பினையும் உறங்கக்கூடிய இடத்த நமக்கு சொல்றாங்க. இதே மாதிரி 9வது பாசுரத்திலையும் உறங்கக்கூடிய இடத்த சொல்லியிருப்பாங்க. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போல இந்த பாசுரத்திலையும் உறங்கக்கூடிய இடத்த ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. குத்து விளக்கு சுத்தி ஏத்தி வச்சிருக்கிறாங்களாம். அப்படி குத்து விளக்கு சுத்தி எரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னா யானை தந்தத்தினால செய்யப்பட்ட கட்டுலாம். அந்த கட்டிலுடைய கால்கள்லாம் யானை தந்தத்தினால செஞ்சிருக்காங்களாம். அதை தான் சொல்றாங்க. யானை தந்தத்தினால செய்யப்பட்ட கட்டிலு. அந்த கட்டில்ல பஞ்சு பெஞ்சுன்னு பஞ்சு மெத்த மேல தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நட்பின்னையே. அந்த நட்பின்னையுடைய கூந்தல்ல கொத்து கொத்தா பூக்கள் சூடி இருக்காங்களாம். அப்படி விரித்த பூக்களை கொத்து கொத்தாக கூந்தல்ல சூடி இருக்கக்கூடிய நட்பின்னை அந்த நட்பின்னையோடு இணைந்து தூங்கக்கூடிய கண்ணா, அப்படி மனைவியோடு இணைந்து உறங்கக்கூடிய கண்ணா, நீ எங்ககிட்ட பேசு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. அந்த நட்பின்னை அப்படின்றவங்களுடைய கண்களை சொல்றாங்க. அவங்களுடைய கண்கள் மை தீட்டிய கண்களாம். அதை சொல்றாங்க. மை தீட்டிய அழகான கண்களை உடைய நட்பின்னை பிராட்டியே, தாயாரான உன்னுடைய கண்களுக்கு அந்த மை மட்டுமா அழகு? உன்னுடைய கருணையும் காருண்யமும் தானே அழகு. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி உன்னுடைய கணவனான கண்ணனை தூக்கத்திலேருந்து எழுப்பவே மாட்டேங்கிறியே. ஒரு கண நேரம் கூட உன்னுடைய கணவனாகிய அந்த கண்ணனை பிரியாம இருக்க முடியாதுன்னு எங்களுக்கு புரிகிறது. ஆனா நீ எப்படி சொல்றது உன்னுடைய சுபாவத்துக்கும் உன்னுடைய சொரூபத்துக்கும் பொருந்தாது. அவர் உனக்கு மட்டும் தெய்வம் கிடையாது, எங்களுக்கும் அவர் தெய்வம் தான். அவருடைய அருளை பெற்றுத்தர வேண்டியதே நீதான். அவருடைய அருளை எங்களுக்கு பெற்றுத்தரணும். நீயே அவங்கள விட மறுத்தா நாங்கள்லாம் எங்க போறது? நாங்களாம் என்ன செய்வோம்? அதனால நீதான் அவனுடைய அருளை எங்களுக்கு பெற்றுத்தரணும்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல சொல்றாங்க. இந்த பாசுரத்திலேயே ஆண்டாள் நாச்சியார் தாயாருடைய அருளை பெற்று நம்ம இறைவனை வணங்கணும்னு சொல்றாங்க. அதாவது தாயார் மூலியமாக நம்ம இறைவன்ட்ட எதனாலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலையும் சொல்றாங்க. நம்மளும் நம்முடைய தாயாரான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வழிபட்டு ஸ்ரீ ரங்கமன்னருடைய அருளை நாம் பெறுவோம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.